நமது இலவச மாந்திரிக வகுப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2ஆம் நாள். இந்த 2வது நாளில் வந்து சில அனுபவங்களை பற்றி நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். மாந்திரியம் கற்றுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் ரொம்பவும் முக்கியம். இதை யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை, யாருன்னு இல்லை, 150 பேர் கடைப்பிடிக்கிறாங்க, 150 பேர் கடைப்பிடிக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க, அந்த கடைப்பிடிக்காதவங்க தோற்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரியா? அதை பற்றி நம்ம இன்றைக்கி பகிர்ந்துக்கலான் இருக்கிறேன். ஜோதிடமாக இருக்கட்டும், மாந்திரிகமாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு குருவை மதிக்க கற்றுக்கணும். அந்த குரு நல்லவரோ கெட்டவரோ, நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கிறீங்களோ இல்லை ஃபீஸ் கட்டி படிக்கலையோ, குருவை மானசீகமாக நம்புங்க. புரியுதா? ஏன்னா ஒரு குருநாதனுக்கு தெரியும் தன்னோட பிள்ளையை எப்படி வளர்க்கணும், நல்லவனாக வளர்க்கணுமா கெட்டவனாக வளர்க்கணுமா அப்படின்றது கண்டிப்பாக குருநாதர்களுக்கு தெரியும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எடுத்தோடனே வந்து எனக்கு வசிய மந்திரம் வேணும். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா எனக்கு வசிய மந்திரம் கொடுங்க, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா. அது தொழில், அது வேற. எடுத்தோடனே வசிய மந்திரம் ஜெபம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஆதியும் தெரியாமல் அந்தமும் தெரியாமல் மாந்திரிகத்துக்குள்ள, மாந்திரிகன்னா எல்லாரும் அசால்ட்டாக நினச்சிக்கிறாங்க. அது வந்து கத்தி மாதிரி, 2 பக்கம் உள்ள கத்தி மாதிரி நம்மளை தூக்கி தூர கடாச்சிட்டு போயிட்டே இருக்கும். அசைஞ்சாலும் குத்தம், ஆடினாலும் குத்தம். புரியுதா? மாந்திரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம், நல்லது பண்ணாலே கடைசி டைமில் நமக்கு நல்லபடியாக சாவு வராது. புரியுதா? இது நிதர்சனமான உண்மை. ஒரு மாந்திரிகன் வந்து நல்லபடியாக ஒரு குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அவனுக்கு கடைசி டைமில் உடம்பு சரியில்லாமல் இறப்பாங்க, இல்லை கண்ணு குருடாகி, இல்லை காது குருடாகி, இல்லை லாஸ்ட் டைமில் சாப்பாடு அவனுக்கு போடாமல் அந்த மாதிரி தான் இறப்பாங்க. புரியுதா? நல்லது செய்கிறவங்களுக்கே இந்த நிலமைனா கெட்டது செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. அதனால் ஜோதிட கலையிலையும் சரி நிறைய அழகான குருமார்கள்லாம் இருக்காங்க. நான் நிறைய குருமார்களை கடந்து வந்திருக்கேன். ஜோதிடத்துலலாம் நிறைய ஆசான்மார்கள் இருக்காங்க. அவங்களாம் வந்து அவ்வளோ அனுபவங்களை கற்றுக் கொடுப்பாங்க, அவ்வளோ விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அவங்க கற்றுக் கொடுக்குறாங்களோ இல்லையோ அவங்களோட குணங்களே நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? அவங்களோட குணங்களே நம்ம எடுத்துக்கலாம். இப்போலாம் வந்து காசு கட்டினா மந்திரமாக இருக்கட்டும், வகுப்பாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம டக்குன்னு வந்துடுது. ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, நம்மளும் எவ்வளோ பயணம்லாம் கடந்து வந்திருப்பேன். எல்லாமே ஈஸி கிடையாது. அது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, காசு இருந்தால் எல்லாமே கைக்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு. கைக்குள்ளே வந்துடும், வராமலாம் இருக்காது. ஒரு மந்திரத்தை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிடுங்க, வாங்கிட்டு அதை நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், பெண்டு கயண்டி போயிடும். புரியுதா? எவன் ஒருத்தன் வந்து சரியான மந்திரங்களை வந்து ஜெபம் பண்ணுறானோ அவனுக்கு மனசு, உடல், செயல் அனைத்துமே ஒருநிலைப்பட்டுரும். அவனுக்கு கோவன்றதே வராது. புரியுதா? ஒரு தொழில்காரனுக்கு ஃபஸ்ட்டு கோவமே வரக்கூடாது. ஒரு மாந்திரிகமாக இருக்கட்டும், இல்லை ஜோதிட துறையில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், கோவன்றதே வரக்கூடாது. அவன் கிளைண்ட் நம்மளை செருப்பால் அடித்தாலுமே சரி, நம்ம கோவமே வரக்கூடாது. நம்மளை இன்னும் பக்குவப்படுத்தணும் ஒழிஞ்சு கோவங்கள் வரவே கூடாது. புரியுதா? நமக்கு இந்த கலை வந்து நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துரும். கோவப்பட்ட எத்தனையோ அழிஞ்ச பேர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சில குருமார்கள் கோவப்பட்டு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க, பிள்ளைய அடித்து திருத்தி வளர்க்குறவங்க சில பேர் அன்பாக வளர்க்குறவங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேர் குருமார்கள் இருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஒரு மாந்திரிக கலை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இப்போ புதுசாக கற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி, முதல் விஷயம் நீங்கள் தூக்கி எறிய வேண்டியது உங்கள் கோவத்தை தலையை சுற்றி தூக்கி எரிஞ்சிருங்க. கோவமே படாதீங்க. புரியுதா? கோவப்பட்டு இந்த தொழிலில் இருந்தீங்கன்னா உங்களால் 100க்கு 100% ஜெயிக்கவே முடியாது. எப்படி சொல்கிறது, அசுர மாந்திரிகத்தை மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அசுர மாந்திரிகனா கெட்ட மாந்திரிகத்தை மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். அந்த கெட்ட மாந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணி என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பம் அவுட் ஆகும். பொண்டாட்டி புள்ளியோட வாழ்ந்தீங்கன்னா குடும்பம் அவுட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியாது, முகம்லாம் இருள் அடைஞ்சு போயிடும். புரியுதா? அதனால் ஒரு நல்ல குருமார்களை தேர்ந்தெடுங்க. ஒரு நல்ல குருமார்களை தேர்ந்தெடுக்கும் போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு நம்ம குடும்பம் வந்து பக்குவப்படும். குடும்பத்தில் எப்பேற்பட்ட சண்டை சச்சரவு வந்தாலும் அந்த குருநாதரே உங்களை தினமும், உங்களுக்கு பிடிச்ச குருநாதர் இல்லை உங்களுக்கு ஒரு குருநாதர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட தினமும் பேசுங்க. இல்லையா, அவங்க கூட டச்சிலே இருந்துட்டுருங்க. உங்களோட முகத்தை அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. குருநாதர் இருந்தால். அப்படி குருநாதர் இல்லை உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஜீவசமாதிக்கு தினமும் போயிட்டே இருங்க. அப்படி இல்லையா, ஜீவசமாதிக்கு போக முடியலையா, உங்கள் தாய் தந்தையை மனம் கொணாமல் பார்த்துக்கோங்க. அப்படி உங்கள் தாய் தந்தையும் இல்லையா, கட்டின மனைவி பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. முதல் வந்து ஜோதிடமாக இருக்கட்டும், மாந்திரிகமாக இருக்கட்டும்,
இப்போ எல்லாருமே நானாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும், இப்போ இருக்கிற கலியுகத்துக்கு பணம் தான் எல்லாமே. பணம் இருந்தால் வீட்டில் சண்டையும் வராது, எதுவும் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். அப்போ இந்த மந்திரங்கள் ஜெபம் பண்ணும்போதே நம்ம மனசும் நம்மளை உடம்பும் நம்மளை பக்குவப்படுத்திடுது. நம்ம எடுத்தோடனே அது நடக்கலை, இது நடக்கலை, அது பண்ணல, இது பண்ணல அப்படின்ட்டு புலம்பாதீங்க. ஃபஸ்ட்டு புலம்புறதை நிறுத்துங்க. ஒரு மந்திரம் எடுத்து ஜெபம் பண்ணுறீங்கன்னா, அது உங்கள் குருநாதர் ஒரு 1000 தடவை 1008 தடவை ஜெபம் பண்ணு அப்படின்னாருன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. 48 நாளாக இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பாக பண்ணுங்க. 48 நாள் நீங்கள் மந்திரம் ஜெபம் பண்ணுறீங்கன்னா, உண்மையான கதை என்னென்னா, அந்த மந்திரம் ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கான நேரத்தை கிளிக் பண்ணி வேலை செய்யும். அது காரணம் என்னன்னா, அது ஜோதிட ரீதியில் நம்ம நட்சத்திரம் வந்து தெய்வ அனுகூல நட்சத்திரமாக இருக்கும்போது, அந்த மந்திரங்கள் ஜெபம் போது 1000க்கு 2000 பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். புரியுதா? இப்போ அமாவாசை பௌர்ணமிலலாம் மந்திர ஜோமனா எப்படி இரட்டிப்பாக பவர் ஏறுதோ, அந்த மாதிரி நமக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம், அதே மாதிரி நம்ம நட்சத்திர தாரா பலனில் 13வது நட்சத்திரம், அந்த மாதிரி சில நட்சத்திரங்களை இயக்கும் போது நமக்கு இன்னும் சூப்பராக வேலை செய்யும். நமக்கு 4வது நட்சத்திரம், நம்ம நட்சத்திரத்துலேருந்து 4வது நட்சத்திரத்தை நமக்கு இயக்கும் போது அதெல்லாம் சூப்பராக வேலை செய்யும். புரியுதா? இந்த மாதிரி நிறைய சூட்சுமங்கள் இருக்குது. ஒரு ஜோதிடமும் மாந்திரிகமும் கலந்து யார் ஒருத்தவங்க சூப்பராக வேலை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு அருமையாக இருக்கும். மாந்திரிகம் மட்டுமே எடுத்து அதை பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை கொலைப்பொடி பண்ணிட்டு போயிடும். ஜோதிடமும் மாந்திரிகமும் அப்படின்னு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஜோதிடத்தையும் பார்த்துக்கிட்டு ஜோதிடத்துலேயும் சூட்சமமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு மாந்திரியத்தையும் பண்ணிங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் மெயின் இன்னொன்று என்ன அப்படின்னா, மாந்திரிக தொழிலில் இருக்கவங்களுக்கு தான் நான் முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா, வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களை மனம் கோணாமல் பார்த்துக்கோங்க. அப்படி மனம் கோணாமல் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் உங்கள் மந்திரங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். புரியுதா? வீட்டில் கட்டின மனைவி கண் கலங்கிட்டா அப்படின்னா உனக்கு வீடு தேடி தெய்வம் வராது, நீ சொல்கிற வாக்கு பலிக்காது, எதுவுமே நடக்காது. இது சத்தியமான உண்மை. இது உங்களுக்கு தெரிஞ்ச குருநாதர்கள்ட்ட முதல் கொண்டு கேட்டுக்கோங்க. அது இல்லை, எனக்கு கல்யாணமே ஆகலை, எனக்கு அம்மா அப்பா தான் இருக்காங்க அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பாவை நீ கண் கலங்க வச்சுட்டு இல்லை உங்கள் அம்மா அப்பாவை எதிர்த்து நீ மாந்திரிகம் பண்ணினா அந்த மாந்திரிகம் உனக்கு பலிக்காது. 2வது 3வது வந்து பார்த்தீங்கன்னா, உன் குலதெய்வம் அனுமதி வேணும். அது எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கலாம். உன் குலதெய்வம் அனுமதி இல்லைன்னா நீ எது பண்ணாலும் பலிக்க மாட்டேன். நீ எடுத்து கொடுத்த ராசி பலிக்காது. கைராசின்னு சொல்கிறாங்களா, அந்த கைராசி வேலை செய்யாது. ஃபஸ்ட்டு உனக்கு மந்திரமே ஜெபம் பண்ண விடாது. சோம்பேறித்தனத்தை கொடுத்துட்டு நீ மந்திர ஜெபம் பண்ண உட்காந்தாலே உனக்கு உருப்படவே விடாது. புரியுதா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குருநாதரே பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. புரியுதா? நம்ம எப்படி சொல்கிறது, சிவபெருமானை வரம் கொடுத்த தலையிலே அரக்கண்ணா போனோம், சிவபெருமான் மேலே கை வைக்க வருவானா, அந்த மாதிரி இந்த மந்திரம் பலிக்குமா பலிக்காதா, நடக்குமா நடக்காதான்னு சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஆப்ஷன் மாதிரி 5 குருநாதரை வச்சுக்கிறது. அந்த 5 குருநாதரில் நமக்கு தகுந்த மாதிரி எந்த குருநாதர் சொல்கிறாங்களோ அவங்கள பிடிச்சிட்டு போகலான்னு. அப்படி போனீங்கன்னா உங்களோட ஃபெயிலியரை, உங்களோட தோல்வியை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? எந்த குருநாதரும் உங்களை திட்டி அதட்டி நல்லபடியாக உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுறாங்களோ அவங்க தான் உனக்கு சிறந்த குருநாதர். எவன் உன்னை ஏமாற்றி ஒரு வழிகாட்டுறானோ அவன் வந்து ஒரு சிறந்த குருவே கிடையாது. உங்களை வந்து அழிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எந்த குருநாதருமே அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை உட்பட நானுமே யாருக்கும் அட்வைஸ்லாம் பண்ணுறதில்ல. இது இப்போ இந்த தொழிலுக்குள்ளே இருக்கீங்கன்றதுக்காக நான் அனுபவங்களை தான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது கெடுதல் சொல்கிறோம்னு நினச்சிக்கிறாங்க. இவனா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க. அது நிறைய குருநாதர்கள் என்கிட்டயே பகிர்ந்துருக்காங்க. நானே மாணவர்களுக்கு சொல்லும் போது எல்லாரோட மனநிலைகள் அப்படி தான். ஆனால் அதுக்கப்புறம் அடிபட்டு வரும்போது நம்ம அந்த இடத்துல அவங்களுக்கு இடத்த கொடுக்க மாட்டோம். புரியுதா? அதனால் ஒரு கலை கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பக்குவம் இருக்கணும். இன்னொன்று காமத்தை அடக்க தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? காமத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாந்திரிய தொழிலில் அது ஜோதிடத்தை உட்படையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே அப்படி கிடையாது. நிறைய குருமார்கள் இன்னமும் இருக்காங்க. அவ்வளோ பஞ்சுவாலிட்டியாக இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். புரியுதா? சில பேரில் 100ல் ஒரு 20 பேர் பண்ணுற தப்பால் மிச்சம் அந்த 80 பேருக்கும் தப்பாயிடுது இல்லையா? அதனால் மாந்திரிக கலையை பொறுத்தளவுக்கு தப்பு பண்ணாதீங்க. ஒரு பெண் ஆசை இருக்கக்கூடாது. கட்டிய மனைவி மேலே ஆசைப்படு, இல்லை நீ கட்டிக்க போகிற பொண்ணு மேலே ஆசைப்படு. அது உனக்கு நிரந்தரம். மற்ற பெண்ணை தொடணுமோ இல்லை வேறு ஏதாவது தப்பு செய்யணுமோ நினச்சிட்டு மாந்திரிக தொழிலில் வந்தால் நான் தூத்துருவேன்.
அது மட்டும் இல்லாமல் எடுத்தோடனே எல்லாருமே மாந்திரிக தொழிலில் இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் இன்கம் பார்க்கறதுக்கு தான் இருக்காங்க. புரியுதா? அது யாராக இருந்தாலுமே சரி, நானாக இருந்தாலுமே சரி. ஆனால் எடுத்தோடனே இன்கம் பார்க்கணுன்ட்டு வந்தீங்கன்னா நீ கும்பிட்ற தெய்வமே உன்னை வழி கொடுக்காது. புரியுதா? அதனால் எதுவாக இருந்தாலும் சரி, நீயே கீதி அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட மனசை சரண்டர் ஆக்கிடு தெய்வத்தை. உன்னோட உடம்பை சரண்டர் ஆக்கிட்டுன்னு சொல்ல அதுக்குன்னு 24 மணி நேரமும் வீட்டில் உட்காந்து மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே வேவாது. வேலைக்கும் போகணும். இப்போ மாந்திரிகத்துலேயும் முழுமையாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட நான் என்ன சொல்லுவேன்னா, இதுலேயே இருக்காத, வேறு ஏதாவது ஒரு தொழில் பாரு, இது உனக்கு சைடாக வச்சுக்கணுன்னு தான் சொல்லுவேன். புரியுதா? இதையே நீ மெயினாக வச்சுட்டு மாந்திரிகம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நீ இதில் 2 வருஷமாவது உன்னை இழக்கணும். புரியுதா? உனக்குன்னு இல்லைன்னு 2 வருஷமாவது இழக்கணும். அப்படி இழந்தால் மட்டும்தான் உனக்கு சில விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். 48 நாள் எவன் ஒருத்தன் பக்குவமாக கடைப்பிடிக்கிறானோ, ஐயப்பனுக்கு மாலை போட்டு கடைப்பிடிக்கிற மாதிரி கடைப்பிடிக்கிறானோ அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். புரியுதா? மந்திரமே ஜபம் பண்ணலனா கூட நிறைய பேர் கை கொடுத்துருக்கு. மனம் செம்மையானால் மந்திரமும் சித்தியாகுமே அப்படின்ட்டு. மானசீகமாக தெய்வத்தை மனசார வேண்டி ஒரு கைப்பிடி மண் எடுத்து கொடுத்தாலும் பழிச்ச நிறைய பழைய குருமார்கள் எல்லாமே இருக்காங்க. இப்பவும் நிறைய பேருக்கு பழிக்குது. ஜாதகங்களில் ராகு கேது நல்லபடியாக இருந்தது அப்படின்னா ஜோதிடமும் மாந்திரிகமும் சூப்பராக கை கொடுக்கும். ராகுலாம் நல்லா இருந்துச்சுன்னா புஷ்கரமாக இருந்ததுன்னா மாந்திரிகத்தெலாம் அடித்து தாந்திரிகம்லாம் அடித்து தூள் கலப்போம். புரியுதா? அந்த உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் நல்லபடியாக மாந்திரிகம் தாந்திரிகம் சூப்பராக கை கொடுக்கும். இதில் இந்த மந்திரங்கள் ஜபம் பண்ணும் போது நிறைய பக்குவங்கள் இருக்குது. நம்ம எடுத்த உடனே எல்லாமே நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நம்பி இந்த தொழிலுக்குள்ளே வந்துடாதீங்க. நம்ம மாந்திரியத்துக்குள்ளே வந்துட்டா நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம், மாந்திரியத்துக்குள்ளே வந்துட்டா நம்ம பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்லாம் நம்பி வராதிங்க. எடுத்த உடனேலாம் உங்களை நீ 2.5 வருஷம் நீ உருண்டு பிறண்டாலும் உனக்கு அதெல்லாம் நடக்காது. ஏன்னா நிறைய மகான்கள் ஆசான்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏதாவது ஒரு விஷயத்தில் அல்பாசில் நிறைய பேர் உயிரை விட்டவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் நிறைய குருமார்கள்லாம் போய் பாருங்களேன், ஜீவா சமாதிலாம் அவ்வளோ இதாக இருந்திருப்பாங்க. கட்டுக்கோப்பாக வாழ்ந்த மனிதர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சூழல் என்னன்னா அப்போ இருந்த இடம் பொருள் சூழல் வேறு, இப்போ இருக்கிற கலியுகம் வேறு. புரியுதா? அதனால் இப்போ இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை பக்குவப்படுத்திட்டோன்னா மந்திரங்கள் நமக்கு சூப்பராக கை கொடுத்துரும். மந்திரங்களை மட்டுமே ஜபம் பண்ணால் ஒரு மனிதன் வாழ முடியுமா, அவனுக்கு வருமானம் வருமா அப்படின்னு என்னை கேட்டால், மாந்திரிகத்தை பொறுத்தளவுக்கு அந்த அருள்வாக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அருள்வாக்கு சொல்கிறதுக்கு உன்னை தகுதியாக நீ ஏற்படுத்திக்கிட்ட அப்படின்னால் உனக்கு வரும். ஆனால் சபலப்பற்றக்கூடாது. சபலம் நீ ஆசைப்பட்டுட்ட யார் மேலேயாவது, பெண் மேலேயோ பொருள் மேலேயோ ஆசைப்பட்டுட்டேன்னா தூத்துருவேன். அப்போ நான் பணமே வாங்கக்கூடாதா அப்படின்னா வாங்கலாம். அவங்க ஆரம்பத்தில் அவங்க கொடுக்குற பணங்களை நீங்கள் வாங்குங்க. ஒரு மனிதனுக்கான ஒன்றால் ஒருத்தவன் நோய் குணமாகி இல்லை அவன் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை குணமாகுது அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்காக பணம் உனக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம மாந்திரிகத்தை பொறுத்தளவுக்கு ஜோதிடமும் அதுதான். என் குருமார்களை தான் சொல்லுவாங்க, ஒருத்தவனை கர்மாவை நம்ம நீக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தனை நல்லபடியாக ஒருத்தவனுக்கு கெடுதல் நடக்கும்னு விதி இருந்து நம்ம அதை காப்பாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அவனோட கர்மா நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ட்டு நிறைய குருமார்களோட அனுபவங்களை கடந்திருக்கும். அந்த மாதிரி நானுமே என்னோட பிரசனத்துலேயுமே நிறைய எத்தனையோ பேர் நம்ம வழி கொடுத்துருக்கோம். அந்த கர்மாலாம் நம்மளை போட்டு பாடாப்படுத்தும். மாந்திரிகமும் அந்த மாதிரி தான். மாந்திரிகம் ரொம்ப மோசம். மாந்திரிக தொழிலை பொறுத்தளவுக்கு ரொம்ப மோசம். இது அடிப்படையெல்லாம் எடுத்தோன்னே யாரும் சொல்லி கொடுக்காம அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன், அதை செஞ்சுறேன்னு சொல்லி நிறைய பேர் பாலா போனவங்க பலர். ஃபஸ்ட்டு இந்த அடிப்படை இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பக்குவப்படுத்துனீங்கன்னா மட்டும்தான் மாந்திரிகம் உங்களுக்கு அருமையாக கை கொடுக்கும். புரியுதா? இது என்னோடய அனுபவங்களை நான் உங்களுக்கு பகிர்றேன். எடுத்தோடனேலாம் நாங்களாம் மேலே வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு சோத்துக்கெல்லாம் பிச்சை எடுத்து ரொம்ப படாத அவஸ்தெல்லாம் பட்டு ஏதாவது ஒன்று இழக்கணும். உன்னோட ஆசை, இன்பம், துன்பம் எல்லாத்தையும் இழக்கணும். இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பொண்டாட்டி பிள்ளையை கவனிங்க. அதுக்கப்புறம் நீ மாந்திரியத்துக்குள்ளே வா. பொண்டாட்டி பிள்ளையை கவனி. நீ மாந்திரியத்துக்குள்ளே வந்தினாலும் நல்ல விஷயங்களை மட்டும் பண்ணுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், பணத்துக்காக ஆசைப்பட்டு அதை அழிக்கிறது, போகிறது, வருது அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த கருமெல்லாம் நம்மளை கழுகு மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும். நம்மளை வச்சு செஞ்சுட்டு போயிடும். கண்டிப்பாக வச்சு செஞ்சுட்டு போயிடும். புரியுதா? கர்மாவை கழிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா தான தர்மங்கள் தான். அதுக்குன்னு கொலை பண்ணிட்டு தான தர்மம் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு விஷயங்களை செய்கிறோம்,
அது நம்ம பிள்ளைங்களுக்கு போய் சேராமல் பார்த்துக்கணும். அதுதான் மாந்திரிகத்தை தொழிலை பொறுத்தளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த கர்மா போய் சேரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நல்லது மட்டும் செஞ்சுட்டு போங்க. நம்ம ஒருத்தர் நல்லது செஞ்சாலே அந்த கர்மா 0.5 நமக்கு வந்து கர்மா நம்ம எப்படி சும மூட்டை மாதிரி நம்ம சுமந்துக்கிட்டு கிடக்கும். அதை கரைக்கிறதுக்கு தான் நம்ம மந்திர உருவுன்றது ஒன்று போட்டுட்ருக்கோம், ஃபோனில் சார்ஜ் போடுற மாதிரி. புரியுதா? அதனால் ஒரு மந்திர உரு போடும்போது நல்லா 10,000 தடவை 20,000 தடவை ஏன் 1,00,000 தடவை கூட அதிகமாக நல்லா ஒரு மந்திரமாக இருந்தாலும் உங்கள் குருநாதர்கள் ஒரு மந்திரம் கொடுத்தாலும் அதை ஃபுல்லாக பவராக ஏற்றி வச்சுக்கோங்க. புரியுதா? அருள்வாக்குலலாம் நல்ல அருள்வாக்குக்கு மெயின் என்னென்னா நல்ல பவராக மந்திரங்களை ஏற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருத்தன் வாசலில் வரும்போதே நீங்கள் சொல்லிடலாம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத அலற உள்ள அவன் மிரண்டு போடுவான். அவன் நினச்சிப்பான் நீ எடிச்சு வச்சிருக்கிற அந்த தேவதை வச்சுருக்க இந்த தேவதை, அதெல்லாம் கிடையாது. அருள்வாக்கு மூலியமாகவும் நம்ம ஒருத்தனுக்கு நடக்க போகிறத முக்காலத்தையும் சொல்லலாம். தியானத்து மூலியமாகவும் நம்ம சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக சொல்லலாம். தீப ஒளி தியானம் மூலியமாகவும் நம்ம சொல்லலாம். அது என்னென்னா மனசை பக்குவப்படுத்துதல்னு அர்த்தம். இது என்னென்னா மந்திரங்கள் ஜபம் பண்ணுறதல். மந்திரம் நீங்கள் ஜபம் பண்ணும் போது சூப்பராக வேலை செய்யும். அதெல்லாம் வந்து உங்களோட உபாசன மந்திரங்கள் நீங்கள் ஜபம் பண்ணலாம். முதல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் குலதெய்வ மந்திரங்களை நீங்கள் ஜபம் பண்ணி உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வசப்படுத்தி வைங்க. வசனா என்னன்னா மயக்கி வைக்கிறது கிடையாது. நம்ம அந்த தெய்வத்துக்கு மயங்கி இருக்கிறது. அந்த தெய்வம் நமக்கு நல்லது செய்கிறதுக்கு நம்ம திருப்புறோம். அம்மா என்னை பாரு, இல்லை ஆண் தெய்வம் வந்து ஐயா என்னை பாரு, எனக்கு வாழ வை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இது கேட்குறோம். மந்திரங்களை பொறுத்தளவுக்கு கருமறு தான், வயிற்றில் கரு தரிக்கிற மாதிரி தான். அதை நம்ம எப்படி தரிக்கும் போதே நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்தா அது டெலிவரி ஆகும்போது நல்லபடியாக டெலிவரி ஆகும். இல்லை எடுத்தோடனே நீ அழிக்கணும், மற்றனை வசியப்படுத்தணும், மற்றனை மயக்கணும், இல்லை மற்றவங்க குடும்பத்தை அழிக்கணும் நீ சொல்லிட்டு இருந்தால் அது 10 மாதன்றது நம்ம 1,00,000 உரு மாதிரி, இல்லை 10,000 உரு மாதிரி நீ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட மட்டும்தான் செய்யும். அது பெரிய தப்பாயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் மறுபடியும் சொல்கிறேன், மாந்திரிக தொழிலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு குடும்பத்தை பார்க்க கற்றுக்கோங்க. உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு தெய்வம். உங்கள் மனைவி, உங்கள் தாய் தந்தை, இல்லை உங்கள் சுற்றி இருக்க உங்களை கைட் பண்ணுற யாராவது இருந்தாலுமே சரி, அவங்க அனுமதி இல்லாமல் நீங்கள் மாந்திரிக தொழிலுக்கு வந்தீங்கன்னால் அந்த கலை பலிக்காது. புரியுதா? ஒன்று. ஆனால் நம்ம சன்னியாசி, நம்ம பெரிய பெரிய குருமார்கள் எல்லாமே வீட்டை எதிர்த்து தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அது வேற. சில பேருக்கு ஜாதக விதி அந்த மாதிரி தான் இருந்ததுன்னா அது யாராலையும் மாற்ற முடியாது. புரியுதா? ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்து மாந்திரிக தொழில் நீங்கள் செய்கிறீங்க, ஜோதிட தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்துக்கான வருமானத்தை சேவிங்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. எந்த மந்திரம் ஜபம் பண்ணால் நமக்கு குடும்பத்தில் வருமானம் வரும், நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்க போமோ அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. சரியா? அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இனிமேல் நான் போக போக சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு தன்னோட குடும்பத்தை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி கற்றுக்கோங்க. இன்னொன்று, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதை சார்ந்த மந்திரங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் ஆகிடும். இன்னொரு முக்கியமான ரகசியம் என்னென்னா, வீட்டில் மனைவி பிள்ளைகளை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலே, தாய் தந்தையை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்கனாலே தெய்வம் உங்களுக்கு சரண்டர் ஆகிடும். புரியுதா? நீங்கள் மந்திரம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலலாம் ஜபம் பண்ணவே தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே அந்த தெய்வம் உங்களுக்கு சரண்டர் ஆகி உங்களுக்கு வேலை செய்யும். ஏவல் பண்ணும். ஏவல்னால் நீங்கள் சொல்ல செஞ்சு காட்டும். புரியுதா? அதனால் வந்து மந்திரம் இப்போது அடிப்படையிலேருந்து ஜபம் பண்ணுற யாராக இருந்தாலுமே இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணணும். மாதத்தில் ஒரு முறை வந்து மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். புரியுதா? மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி பண்ண மாந்திரியம் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். மாந்திரியம் உங்களுக்கு பலிக்கும். சரியா? இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம வகுப்பில் வந்து ரெகுலராக இருங்க. சப்போஸ் வந்து வகுப்பு உங்களுக்கு கிளாஸ் லேட்டாக வந்தாலும் வந்துடும். ஆனால் அந்த 7 நாள் வகுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வகுப்புகள் நிறைய போகும். எல்லாரும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய புது விஷயங்களை கொடுக்குறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.